ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமணி. இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் என்ன மாதிரி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரி காப்பீடுலாம் உங்கள் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கொரோனாவால் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் போக முடியல, கிடைக்கக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கையானது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பணத்தோட தேவையோட அளவு என்னன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம், சேமிப்பு, பணம்னா என்ன, முதலீடுலாம் என்ன அப்படின்றத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்கள இருக்கலாம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வருங்காலத்தில் பொருளாதாரத்தோட பங்கானது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால் கண்டிப்பாக பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பணம் ஒரு கருவி, அந்த கருவியை நீங்கள் கொண்டு எப்படி கையாளுறீங்க உங்கள் லைஃப்பை அப்படின்றத பற்றி தான வீடியோவாகவும் இது இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பணம் இல்லாமல் வாழ்க்கையில், பணமே மட்டும் வாழ்க்கையில். ஸோ இந்த லைன்ஸை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய எதிர்காலம் நல்லா வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தோட அவசியத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறப்ப தான் சரி பணம் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத உங்களால் கணிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக பிளான் அவசியம்தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை சேவ் பண்ணுறது இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோக்கத்துக்கும் பிளான் ரொம்பவே அவசியம். ஸோ இந்த லைனை நீங்கள் பார்த்துக்குங்க, ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, சேவ் ஃபார் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி அப்படின்றது எதிர்பார்க்காம ஒரு நிகழ்வு நடக்கிறது தான் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இதர் நீங்கள் மெடிக்கல் காஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் 2 வீலர் 4 வீலர் ரிப்பேர் ஆகலாம், உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகலாம், இல்லை வேறு விதமான வீட்டில் நிகழ்வுகள் நடக்கலாம், அவசர காலத்தில் வேறு ஏதாவது நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை மாதிரி தேவைகளை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதி பணமானது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சேமித்து வைக்கணும். என்ன மாதிரி சேமிப்பு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாதம் ஆகக்கூடிய செலவுகளில் இருந்து குறைஞ்சது 3 அல்லது 6 மடங்கு பணத்தை கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சேமித்து பத்திரமா வைக்கணும். சில பேருக்கு 20,000 மாதம் செலவாகலாம், சில பேருக்கு 30,000 ஆகலாம். அப்படி ஆகிறவங்களுக்கு 30,000 × 3 இல்லை 30,000 × 6. ஸோ குறைஞ்சது 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 90,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பணத்தை நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல சேமித்து வைக்கணும். ஸோ பர்சன் டு பர்சனானது அவங்களோட தேவைகளும் செலவுகளும் மாறும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பணத்தை சேமித்து வைங்க. சரி, எங்கே நான் சேமிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. உங்களுக்கு பேங்க்கில் கண்டிப்பாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். பேங்க்கில் எல்லாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸு, இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, எங்கே வேணாலும் உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம். அங்கே நீங்கள் பணத்தை வைங்க. சப்போஸ் அங்கே பணத்தை வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் லோ ரிஸ்க் உள்ள ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. லைக் லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஓவர் நைட் ஃபண்ட் இருக்குது, மணி மார்க்கெட் ஃபண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயும் உங்களுடைய பணத்தை 50,000 இல்லை 60,000 உங்கள் தேவைகள் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, எமர்ஜென்சி கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கிரியேட் பண்ணி வச்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொரோனா சுச்சுவேஷன் மாதிரி பிற்காலத்தில் வரலாம். அப்போது இந்த மாதிரி பணம் உங்களுக்கு தேவைப்படும். இல்லை எமர்ஜென்சியாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்போ உடனே கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அந்த பணத்தை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். திரும்பி உங்களுக்கு பணம் கிடைக்கிறப்போ அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் திரும்பி உங்கள் பணத்தை போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது அப் டு உங்களுடைய டிசிஷன், உங்களுடைய ஓன் கன்வீனியன்ஸ் தான். எங்கே பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கிறீங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு அப்படின்றத பார்த்துக்குங்க. ரெண்டாவது, ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். ரிட்டையர்மெண்ட்றது உங்களுடைய ஓய்வு காலத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி முக்கியத்துவம் தரீங்க, என்ன மாதிரி லைஃப்பை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்றத இன்னையிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சில பேர் 40 வயசில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் 25 வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முதலீடு பண்ண தொடங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமானது உங்களோட பணமானது நல்ல விதமாக வளரும். நீங்கள் 25 வயசுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டைலும் சரி, இல்லை 40 வயசில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கிறதுல வேறுபடும். நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் வேறுபடும். நீங்கள் எந்த நோக்கத்துக்காக எவ்வளோ பணத்துக்கு குறிக்கோளுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் கார்பஸுக்கு எதர் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப்னு பொதுவாக சொல்லுவாங்க. உங்களுடைய எம்ப்ளாயர் சைட்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வரும், நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கூட்டு வட்டியில் அந்த பணமானது வளரும். அதை கூட நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர்த்து என்பிஎஸ் இருக்குது, அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமு, நியூ பென்ஷன் ஸ்கீம்னு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயி சைட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் என்பிஎஸ் ஓப்பனில் இருக்குது.
யார் வேணாலும் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இது லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் ரிஸ்க் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய, என்ன கோல், எவ்வளோ பணத்துக்கு தேவைப்படுது உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ அதற்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 50 வயசில் போய் நீங்கள் முற்றிலும் 100% இப்போ ஈக்விட்டியில் போகிறதும் சரி, இல்லை 20 வயசில் எல்லா பணத்தையும் எடுத்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போடுறதும் தவறு. நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்னு பார்த்துட்டு உங்கள் வயது என்ன அளவு ஒத்து இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வயசாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பிபிஎஃப், அது இல்லாமல் கார்பரேட் பாண்டு, பிஎஸ்யூ பேங்க் ஃபண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, மீடியம் டூரேஷன் ஃபண்டு, நிறையா ப்ராடக்ட் கார்பரேஷன் பாண்டு, அது மாதிரி நிறையா உங்களுக்கு பாண்ட்ஸு ஃபண்ட்ஸு நிறையா இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 10 முட்டை இருக்குது அப்படின்னா அந்த 10 முட்டையும் எடுத்து வந்து ஒரே கூடையில் போடாதீங்க. சப்போஸ் கூடை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த 10 முட்டையும் உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் வீணாக போயிடும். ஸோ அப்படின்னு இருக்கப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயும் சரி, அசட் கிளாஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 40% ஈக்விட்டி, ஒரு 30% டெப்ட்டு, அடுத்து ஒரு 20% கோல்டு, இந்த மாதிரி இதில் நீங்கள் பிரித்து போடுறப்போ அந்த அசட் அலோகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறப்பையும் சரி, அசட் ஆனது உங்களுக்கு நல்ல விதமாக கொடுக்கும். ப்ளஸ் ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கரண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரே வருஷத்தில் 40% 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்போ ஸ்மால் கேப்பு, மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ ஏதாவது ஒரு அசட் கிளாஸ் உங்களுக்கு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இன்னொரு அசட் கிளாஸும் உங்களுக்கு காப்பாற்றும். ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் லைஃப் நல்லபடியாக லீட் பண்ணும். அடுத்த ரிட்டையர்மெண்ட்டில் இப்போ நீங்கள் ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னீங்கன்னா குறைஞ்சது அடுத்த ஒரு 15 வருஷம், 60லேருந்து 75 வருஷம் வரைக்கும் நீங்கள் வாழணும் அப்படின்னா அந்த டைமில் உங்களால் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ண பணம் தான் உங்களுக்கு அடுத்த கொஞ்ச நாளைக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ நல்லபடியாக நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை லீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடுன்னு சொல்லுவாங்க. லைஃப் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸு ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் காப்பீடு வாங்குறப்போ ஒரு முதலீடாக நினச்சி காப்பீடு வாங்காதீங்க. உங்களுடைய லைஃபுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்தாரோட லைஃபும் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்புக்கு நீங்கள் காப்பீடு வாங்க. அதுதான் நல்லதும் கூட. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம்ன்றது மாதம் கட்டிக்கலாம். இல்லை 3 மாதம் ஒரு வாட்டி, 6 மாதம், இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் ப்ரீமியம் கட்டிக்கலாம். ப்ரீமியம் எப்படி வந்து வேறுபடும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வேல்யூக்கு சம் அஷ்யூர்ட், அதாவது வந்து முதிர்வு காலம் முடிஞ்சு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ப்ரீமியம் வேல்யூ ஆனது சேஞ்ச் ஆகும். இந்த லைஃப் இன்சூரன்ஸை மெச்சூரிட்டி பீரியட், அதாவது முதிர்வு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு பாலிசி எடுத்துருக்கீங்களோ 5 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ அந்த பணத்தை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி பீரியடில் நீங்கள் நடுவில் உங்களுக்கு உயிர் சேதமோ இல்லை வேறு ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு உயிர் சேதம் நடந்துச்சு அப்படின்னா அந்த நீங்கள் எவ்வளோ வேல்யூக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பணம் வந்து உங்கள் குடும்பத்தாருக்கு போயிடும். ஸோ அது வந்து ஒரு யூஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸு இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே அதிகமாக பீக் ஆகிட்டு இருக்கு. சில கம்பெனி அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் மட்டும், ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்க வேலையில் இருந்தாலும், வேலையில் இருந்தால் மட்டும்தான் சில மியூச்சுவல் ஃபண்டு சில இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கூட இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே என்ன டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி இருக்குன்னா, அதுலேயும் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும். டியூரேஷன் வேரி ஆகும். 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், இல்லை மாதம்ன்றது. அங்கேயே சம் அஷ்யூர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 75 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி அப்படின்றது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்கள் வயசு என்ன அப்படின்றத பொறுத்தும் உங்களுடைய ப்ரீமியம் வேல்யூவானது சேஞ்ச் ஆகும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு நடுவில் ஏதாவது உயிர் சேதம் எதாவது ஆச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வேல்யூக்கு இன்சூர் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி குட் இன்சூரன்ஸ், ஒரு நல்ல இன்சூரன்ஸ், ஒரு காப்பீடு நீங்கள் வாங்குறப்போ அது உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தையும் சரி நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அதை மறந்துடாதீங்க. தயவு செய்து காப்பீடை வந்து ஒரு முதலீடாக பார்க்காதீங்க, ஒரு ப்ரொடெக்ஷனாக மட்டும் பாருங்கள். அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவே அவசியம். இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் செக்டரோட வளர்ச்சியானது ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்துக்கும் இப்பயும் கம்பேர் பண்ணுறோம், அதோட வளர்ச்சியானது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. இன்னும் வரும் நாட்களில் அரசாங்கமும் சரி நிறையா இன்சூரன்ஸ் பாலிசிஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். என்னென்ன மாதிரி நோயெல்லாம் வந்து அந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு டீட்டெயிலாக எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க. இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறப்போ ப்ரீமியமும் எவ்வளோ சம்மர்ஷூட்டும் என்ன மாதிரி நோய் கவர் ஆகுறது ரொம்பவே முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாலிசி எலாப்ஸ் ஆகிடும். திரும்பி வந்து நீங்கள் புதுசாக தான் வாங்கணும். புதுசாக வாங்குறப்போ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள்
நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வாங்குறீங்கன்றதை பொறுத்தும் என்ன மாதிரி பிளான் எடுக்கிறத பொறுத்தையும் உங்களுடைய ப்ரீமியம் வேல்யூவானது சேஞ்ச் ஆகும். சில பேர் ஒர்க் பண்ணுற இடத்துலேயே வந்து இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுப்பாங்க. சப்போஸ் அப்படி இல்லாதவங்க வெளியில் ப்ரைவேட்லேயும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீழே கொடுத்துருக்க இந்த யூஆர்எல் லிங்க் பார்த்தீங்கன்னா IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி, அவங்க தான் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு கீழே தான் வருதோ. இவங்க தான் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்படி ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி. சப்போஸ் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்டு, என்ன மாதிரி இன்சூரன்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்குன்றத உங்களுடைய ஏஜெண்ட்டுக்கோ இல்லை நீங்கள் பேங்க் சைட்லேயோ இல்லை இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவர்கிட்ட சொல்லி அதற்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க. ஏன்னா சில பேர் வந்து மிஸ்செல்லிங் பண்ணுவாங்க, வந்து முதலீடுன்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு பாலிசி விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தவிர்த்துருங்க. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரீமியம், என்ன மாதிரி பிளானு அப்படின்றது புரிஞ்சால் மட்டும் நீங்கள் காப்பீடு வாங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை வந்து தள்ளி வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட், ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதை 4 தவிர தான் மித்த அனதர் கோலுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மித்த அனதர் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்கலாம். நான் புதுசாக வீடு வாங்கணும், இல்லை நான் புதுசாக வீடு கட்டணும், என்னுடைய குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை என் குழந்தையோட கல்யாணத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன கோலுக்கு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த நோக்கமானது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். அதே போல் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ கார்பஸ் எத்தனை வருஷம் கழிச்சு தேவைப்படுது அப்படின்றது எல்லா பர்சன் டு பர்சன் வேறுபாடாகும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுடைய வெல்த்தை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ இதுவானது உங்களுடைய பணமானது நல்லபடியாக வளரும். ஏன்னா பணம் வளர்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பணமும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க அப்படின்றத எதை நிர்ணயிக்கிறா, நீங்கள் எப்படி வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் நாளையோட லைஃபானது இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வருங்காலம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணாதீங்க. நீங்கள் சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப தான் உங்களுடைய லைஃப் நல்லபடியாக அமையும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நல்லது. தேங்க்யூ. எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை சேமிப்பை பற்றி ஏதாவது டவுட் இருக்குன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பக்கம் நீங்கள் பண்ணாலும் சரி, சேமிக்கிறதும் ஒரு பக்கம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங் ரெண்டுமே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அவசியமாக இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.